Hello NN4U squad, welcome to Mental Health Nursing Essay Preparation Series. In this video, we are going to clear breakdown about the question number 10. Question number 10 is Mania. First இந்த வீடியோ நீங்கள் கம்ப்ளீட்டாக பாருங்கள். மேனியா கொஷின் எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு ஈஸியாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இப்போ கொஷினை பிரேக் டவுன் பண்ண போகிறோம். கொஷினில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டெஃபினேஷன் ஆஃப் மேனியா, etiology, சயின்ஸ் அண்ட் சிம்டம் அண்ட் சைக்கோபேத்தாலஜி ஆஃப் மேனியான்னு ஆஸ்க் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் சி பாயிண்ட்டில் நர்சிங் மேனேஜ்மெண்ட் ஆஃப் கிளைண்ட் வித் மேனியா. ஸோ வந்து இந்த த்ரீ டாபிக்ஸை மட்டும்தான் அவங்க எலாபரேட்டாக எழுத சொல்லியிருக்காங்க. அதர் டாபிக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டென்ட்டை மட்டும் என்டர் பண்ணால் போதும், ஜஸ்ட்டு வாட் இஸ் வாட்னு எழுதினீங்கன்னா போதும். பட் இந்த 5 டாபிக்ஸை நீங்கள் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சினாப்சிஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் மேனியா, மேனியாவுக்கு ஒரு 3 பாயிண்ட்டோ ஒரு 4 பாயிண்ட்டோ இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் டெஃபினேஷன், ஒரு 3 டெஃபினேஷன் உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். அந்த 3 டெஃபினேஷன் அட்லீஸ்ட் ஒரு 2 hours மெமரி பண்ணிக்கோங்க. மெயினாக வந்து ஆத்தர் லைக் டெஃபினேஷனை நீங்கள் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. தேர்ட் வந்து ICD-10 கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேனியா. அந்த ICD-10 கிளாசிஃபிகேஷன்லேருந்து டைப்ஸ் இருக்கிறோம், அந்த டைப்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். எபிடமாலஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேனியாவில் எவ்வளோ பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்க, என்னென்ன லெவலில் இப்போ இருக்காங்கன்னு ஜஸ்ட் ஒரு 4 பாயிண்ட்ல என்டர் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் காசஸ் ஆஃப் மேனியா, சைக்கோபேத்தாலஜி காமன் ஃபார்மெட் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் ஒரு 6 to 7 பாயிண்ட்ஸ் எழுதினா போதும். டயக்னாஸ்டிக் க்ரைட்டீரியாவில் ICD-10 டயக்னாஸ்டிக் எவாலுவேஷன், ஜென்ரல் டயக்னாஸ்டிக் எவாலுவேஷன் 2 கிளாஸிஃபை பண்ணுறோம். சேம் லைக் தன் மேனேஜ்மெண்ட்டும் ஃபார்மகாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட் அண்ட் தெரபியூட்டிக் மேனேஜ்மெண்ட், நர்சிங் டயக்னோசிஸ் 5 மேக் பண்ணுறோம். லாஸ்ட்டாக காம்ப்ளிகேஷனோட கம்ப்ளீட் பண்ணுறோம். அவ்வளோதான், சிம்பிள். ஃபர்ஸ்ட் வி மூவ் ஆன் டு த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் மேனியா. இன்ட்ரோடக்ஷன் இஸ் நத்திங் பட் மேனியா இஸ் எ சிவியர் மூட் டிஸ்டர்பன்ஸ். அதாவது உங்களுக்கு மேனியாங்கிறத சிம்பிளாக புரியணும் அப்படின்னா பைபோலார் அஃபெக்டிவ் டிசார்டர்னு ஒன்று இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், அதில் 3rd பாயிண்ட்டில் இல்லை 4th பாயிண்ட்டில் இருக்கும், 2nd பாயிண்ட்லேயே இருக்குது பைபோலார் அஃபெக்டிவ் டிசார்டர். இதான் வந்து பார்த்திங்கன்னா மேனியா அண்டு டிப்ரெஷன். மேனியாங்கிறது ஓவர் ஆக்டிவிட்டி, டிப்ரெஷனுங்கிறத ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறான். இப்போ மேனியா அப்படிங்கிறது ஓவர் ஆக்டிவிட்டி, இல்லைனா வந்து இந்த லெவல் ஆஃப் அஜிடேஷன் ஆர் ஹைப்பர் ஆக்டிவிட்டி, இதை தான் வந்து மேனியான்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு வேர்டு வச்சுக்கிட்டிங்கனாலே இந்த கண்டிஷன் ஈஸியாக புரியும். ஃபர்ஸ்ட் மேனியா எங்கிறது என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சிவியர் மூட் டிஸ்டர்பன்ஸ் கேரக்டரைஸ்டு பை எ பர்சிஸ்டன்ட் எலிவேட்டட் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் இரிட்டபிள் மூட். எலிவேட்டட் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் இரிட்டபிள் மூடுங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் போல், அதாவது பைபோலார் டிசார்டரில் 2 போல்ஸ் இருக்குது. அதில் 1 போல் மேனியா, இன்னொரு போல் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் 1 போல் தான் மேனியான்னு சொல்கிறாங்க. இந்த மேனியாங்கிறது ஃபர்ஸ்ட் எந்த ரூட்லேருந்து எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீக் வேர்ட்லேருந்து. அதோட மீனிங் என்னென்னா மேட்னஸ் ஆர் ஃப்ரென்சின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு த மேனிக் எபிசோடு. வந்து இம்பேர்மெண்ட் எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுதுன்னா ஒரு பர்சனோட சோசியல், ஆக்குபேஷனல் அண்ட் இன்டர்பர்சனல் ஃபங்க்ஷனிங் ஆஃப் அதையும் அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இது அன்ட்ரீட்டாக பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூசைடல் டெண்டன்சி கூட போய் கம்ப்ளீட் ஆகலாம். அண்டர்ஸ்டாண்டிங் மேனியாங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு க்ரூஷியல். இது ஸ்டார்டிங்லேயே வந்து நர்சிங் கேர் அண்ட் ட்ரீட்மெண்ட் இருந்ததுன்னா ஈஸியாக நம்ம ப்ரோக்னோசிஸ் பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிடலான்னு ஜென்ரலாக நீங்கள் ஒரு 4 பாயிண்ட் எழுதினா போதும். பைபோலார் அஃபெக்டிவ் டிசார்டரில் 1 போல் பார்த்தீங்கன்னா மேனியாங்கிறது பார்த்தீங்கன்னா அப்நார்மல் பர்சிஸ்டன்ட் எலிவேட்டட் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் இரிட்டபிள் மூட். ஸோ நெக்ஸ்ட் மேனியா இஸ் கமிங் அண்டர் த கிரீக் வேர்ட், இட் மீனிங் இஸ் மேட்னஸ் ஆர் ஃப்ரென்சின்னு சொல்லிடும். நெக்ஸ்ட் இந்த மேனியானால் அஃபெக்ட் ஆன இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து சோசியல், ஆக்குபேஷனல், இன்டர்பர்சனல் இம்பேர்மெண்ட் இருக்குது. சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா ஈஸியாக காப்பாற்றிடலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூசைடல் டெண்டன்சிக்கோட போய் ஸ்டாப் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் இது இன்ட்ரோடக்ஷன் ஒன்று எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு த டெஃபினேஷன் ஆஃப் மேனியா. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் பார்க்கலாம். A mental disorder is characterized by the elevated irritable mood or overactivity, pressure of speech, inferiority self-esteem and decreased need of sleep leading to the significant impairment of functioning. இதுதான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அண்ட் ICD-10 கிளாசிஃபிகேஷனில் இருக்க டெஃபினேஷன். சிம்பிளாக இருக்கும். எந்த ஒரு பர்சன் மேனியானால் அஃபெக்ட் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு இரிட்டபிள் மூட் வந்து எலிவேட்டாக இருக்கும், ஓவர் ஆக்டிவிட்டியாக இருப்பாங்க, ஸ்பீச் அண்ட் செல்ஃப் எஸ்டீம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேட்டாக இருக்கும், அவங்களோட ஸ்லீப்பிங் பேட்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் ஆகும், இதனால் இம்பேர்மெண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனிங் நடக்கும்னு சொல்லிடுறாங்க. செகண்ட் டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா a distant period of abnormal and persistent elevated expansion or irritable mood increased in the activity or energy. ஓவர் ஆக்டிவிட்டி ஆர் எனர்ஜி, இதனால் என்ன ஆகும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக எலிவேட்டட் லெவல் ஆஃப் இரிட்டபிள் மூட் இருக்குன்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் 1 வீக்காக இருக்கும். அண்ட் எவ்ரி டே டு டே ஆக்டிவிட்டீஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வரத்துக்கு சான்சஸ் அதிகம். இம்பேர்மெண்ட், க்ரூஷியல் இம்பேர்மெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வயர்டு ஹாஸ்பிட்டலைசேஷன் ட்ரீட்மெண்ட் வந்து நெசசரி. நெக்ஸ்ட் வந்து ஆத்தர் டெஃபினேஷன், மேனியா இஸ் ஏ கிளினிக்கல் சிண்ட்ரோம் ஆஃப் மூட் டிஸ்டர்பன்ஸ். மூட் டிசார்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா மேனியா, அதான் பைபோலார் அஃபெக்டிவ் டிசார்டர். மூட் டிசார்டர் இதில் வந்து பார்த்திங்கன்னா சைக்கோமேட்டர் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்பீச் வந்து ப்ரெஷர்டாக இருக்குது, கிராண்டியாசிட்டி, டிஸ்ட்ராக்டபிலிட்டி, இம்பேர்டு ஜட்ஜ்மெண்ட் அண்டு சிக்னிஃபிகண்ட் இன்டர்ஃபியர் வித் த நார்மல் லைஃப். ஸோ இந்த 3 டெஃபினேஷனில் அட்லீஸ்ட் ஒரு 2 டெஃபினேஷன் மெமரி பண்ணிக்கோங்க. முடிஞ்சதுன்னா 3 டெஃபினேஷனையும் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு த ICD-10 கிளாசிஃபிகேஷன். மேனியாவோட ICD-10 கிளாசிஃபிகேஷன் அப்படின்னாலே உங்களுக்கு 30ங்கிற நம்பர் வந்து ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கோங்க. 30.0 வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்போமேனியா, 30.1 வந்து மேனியா வித்தவுட் சைக்கோட்டிக் சிம்டம், 30.2 மேனியா வித் சைக்கோட்டிக் சிம்டம்,
30.8 அதர் மேனிக் எபிசோட், 30.9 மேனிக் எபிசோட் அன்ஸ்பெசிஃபைட். ஜஸ்ட் அதை மட்டும் நீங்கள் லிஸ்ட் டவுன் பண்ணால் போதும், உள்ளே இருக்கிறதுல அது எழுத தேவையில்ல. ஐசிடி கிளாசிஃபிகேஷனாக 30, 30.0, 30.1, 30.2, 30.8, 30.9 அவ்வளோதான். ஒரு 3 பாயிண்ட்ஸ் இன்ட்ரோடக்ஷனில் பார்த்துருக்கோம், 2 டெஃபினேஷன் மெமரி பண்ணிக்கிட்டீங்க. இந்த ஐசிடி கிளாசிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிளாசிஃபிகேஷன் இருக்குது, அவ்வளோதான். நெக்ஸ்ட் we move on to the types of mania. Types of mania is classified into the 6 types: hypomania, acute mania, delirious mania, recurrent mania, unipolar mania, mixed mania. What is what னு தெரிஞ்சுக்கோங்க. ஹைப்போமேனியானா ஹைப்போனாலே டிக்ரீஸ்டு, அந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைல்டர் ஃபார்மில் இருக்கும், அதுதான் மைல்டர் ஃபார்ம் ஆஃப் மேனியா. இந்த லெவலில் இருக்கவங்களுக்கு ஆன்சைட்டி இன்க்ரீஸ் ஆகும், ஓவர் கான்ஃபிடன்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். நெக்ஸ்ட் அக்யூட் மேனியாங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் ஆஃப் டைம், ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் இருக்கும். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன், கிளாசிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மேனியன். இந்த ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு irritable mood, grandiosity, flight of idea, pressured speech, decreased in the need of sleep. So next we move on to the delirious mania. delirious maniaக்கு furious mania அதர் நேமும் இருக்குது. இந்த கண்டிஷன், இந்த ஸ்டேட்டில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைக்கோமோட்டர் எக்ஸைட்மெண்ட் இருக்கும், கன்ஃபியூஷன், வயலண்ட் பிஹேவியர், ஹாலசினேஷன் அண்ட் டெல்யூஷன், இந்த சிம்டம்லாம் இருக்கும்னு சொல்கிறாங்க. ரெக்கரண்ட் மேனியா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அன்யூஷுவலாக ஓவர் டைம் லாங் டைமுக்கு பார்த்தீங்கன்னா வித்தவுட் இன்டர்வென்டிங் டிப்ரெசிவ், அந்த யூனிபோலார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேனியா மட்டும்தான் இருக்கும். டெப்ரெசிவ் எபிசோடே அவங்களுக்கு வந்து வராது, அதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கரண்ட் வித்தவுட் இன்டர்ஃபியரிங். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பைப்போலார் டைப் தான், இந்த பைப்போலார் டைப்பில் இந்த ரெக்கரண்ட் மேனியா வந்து லெஸ் டைப்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் யூனிபோலார் மேனியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா the patient experience only the manic episode with the depressive episode. ரெக்கரண்ட்டும் யூனிபோலார் சேம் தான், பட் வந்து யூனிபோலாருங்கிறது அது டைம் பீரியட் எதுவும் இல்லை, பட் ரெக்கரண்ட்டில் ஓவர் டைம் பீரியட்லேயும் இந்த மேனியக் எபிசோட் மட்டும்தான் இருக்கும். மிக்ஸ்ட் எபிசோட்னா அதுலேயும் உங்களுக்கு இருக்குது மேனியா அண்ட் டிப்ரெஷன் சைமல்டேனியஸாக சேஞ்ச் ஆகி வர்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிக்ஸ்டு எபிசோட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் we move on to the epidemiology of mania. குளோபல் லெவலில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைஃப் டைம் ப்ரிவலன்ஸ் ஆஃப் மேனியா வந்து வேர்ல்டு பாப்புலேஷனில் 1 to 2% அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இன்சிடென்ட் வந்து 0.1 to 0.2 வந்து ஆனுவல் இன்சிடென்ட்ஸ் ரிப்போர்ட் ஆகுது. ஏஜ் ஆஃப் ஆன்செட், எந்த ஏஜ் குரூப்புக்குலாம் மேனியா வரதுக்கான சான்ஸ் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 to 30 இயர்ஸ். ரேர் ஏஜ் 50 இயர்ஸுக்கு எபோவ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு மேனியா வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மி. ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூஷன், மேல் அண்ட் ஃபீமேல்ஸ் ஆர் ஈக்குவலி அஃபெக்டட், பட் மேனிக் எபிசோட் இஸ் மோர் சசெப்டபிள் ஃபார் மேல் அண்ட் த டிப்ரெசிவ் எபிசோட் இஸ் மோர் சசெப்டபிள் ஃபார் ஃபீமேல்ஸ்னு சொல்கிறாங்க. கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்செட் ஆஃப் கோர்ஸ் வந்து 3 to 6 months. நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிகிரி ஃபேமிலி அண்ட் காமன் இண்டிவிஜுவல் ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் தான் காமனாக சொல்லிடுறாங்க. ஜஸ்ட் வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 5 பாயிண்ட்ஸில் இது எல்லாமே வந்து லிஸ்ட் டவுன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் we move on to the etiology of mania. இந்த etiology கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் நோட்டே லேண்ட்ஸ்கேப்பாக திருப்பிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு டைப்பும் எழுதிக்கோங்க. இதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 டைப்ஸ் இருக்குது. ஜெனட்டிக் ஃபேக்டர், பயோகெமிக்கல் ஃபேக்டர், நியூரோ எண்டோக்ரைன் ஃபேக்டர், நியூரோ அனாட்டமிக்கல் ஃபேக்டர், சைக்காலஜிக்கல் தியரி, சோசியல் அண்ட் என்விரான்மெண்டல் தியரி, சப்ஸ்டன்ஸ் யூஸ் அண்ட் மெடிக்கல் கண்டிஷன். இதை இப்படி லிஸ்ட் டவுன் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே அதனோட பாயிண்ட்ஸ் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும், பேப்பர் வேலையாட்டு இருக்கும், ஈஸியாக இருக்கும் மார்க் போடுறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஜெனட்டிக் ஃபேக்டரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 7 ஃபேக்டர் மெமரி பண்ணிக்கோங்க. ஜெனட்டிக் ஃபேக்டரில் மோனோசைகோட்டிக் ட்வின்ஸ்க்கும் ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸ்க்கும் மேனியா வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். பயோகெமிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரிசெப்டார்ஸ் தான், டோபமைன் அண்ட் நார் எஃபினெஃப்ரின், இந்த 2 ஹார்மோன் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செரட்டோனின் லெவல் டிக்ரீஸ் ஆகிறதுனால நம்மளுக்கு இந்த மேனியா வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். அண்டு காபா ரிசெப்டாரோட அப்நார்மலிட்டிஸும் ஒரு கீ ரோல் ப்ளே பண்ணுது. நியூரோ எண்டோக்ரைன் டிசார்டரில் பார்த்தீங்கன்னா dysregulation of hypothalamic pituitary adrenal axis, altered in the function of hypothyroidism and the cricardian cycle, sleep wake cycle இதில் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. நியூரோ அனாட்டமிக்கலில் பார்த்தீங்கன்னா the imaging studies show that the prefrontal cortex அது வந்து அந்த basal ganglia வந்து பார்த்தீங்கன்னா அதோட டிஸ்ஃபங்க்ஷனால altered mood regulations possibilities. Psychological theories, mania defense against the underlying depression or the அதாவது வந்து சைக்கோஅனாலிட்டிக் தியரி, சைக்காலஜிக்கல் தியரி படி பார்த்தீங்கன்னா ஃப்ரஸ்ட்ரேட்டட் எல்லாம் கிராண்டியாசிட்டியில் இருக்க ஓவர் திங்கிங் பர்சன்ஸ்க்கான பாசிபிலிட்டி அதிகம். சோசியல் அண்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டரில் ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப், லேக் ஆஃப் சோசியல் சப்போர்ட்டு, அடுத்து சீசனல் இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சைக்கோபேத்தாலஜி நம்மளுக்கு காமன் ஃபார்மேட் உங்களுக்கு தெரியும், ஜஸ்ட் இது வரலையும் எல்லாத்துக்குமே சேம் தான். நம்மளோட இந்த லாஸ்ட்டில் இந்த மேனியான் இருக்க இடத்துல மட்டும் நீங்கள் உங்களோட கண்டிஷன் போட்டால் போதும். ப்ரிசிப்டேட்டிங் ஃபேக்டரில் ஏதோ ஒரு அந்த தியரிஸ் இல்லைனா ஃபேக்டர்ஸ் ஏதோ எழுதிக்கோங்க. நியூரோ அனாட்டமிக்கல், நியூரோ சைக்காலஜிக்கல்னா ஹார்மோனல் தியரி, பயாலஜிக்கல் தியரி, ஜெனட்டிக்கல் ஏதோ ஒரு தியரி எழுதிட்டு காக்னிட்டிவ் அப்ரைசல் லீடிங் டு இது ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி டிஃபென்ஸ் மெக்கானிசம், செகண்டரி ஸ்டேஜ் லீடிங் டு த குவாலிட்டி ஆஃப் ரெஸ்பான்ஸில் அடாப்டிவ் பிஹேவியர் அண்ட் மால் அடாப்டிவ் பிஹேவியர். அடாப்டிவ் பிஹேவியர் இருந்தால் அக்கறை நார்மல் ஆயிடுவாங்க. மால் அடாப்டிவ் பிஹேவியரில் நம்மளுக்கு டிசீஸ் கண்டிஷன் அரைஸ் ஆகுது. நெக்ஸ்ட் we move on to the clinical features of mania. மூட், தாட், ஸ்பீச் அண்ட் பிஹேவியர்னு 4ஆக கிளாஸிஃபை பண்ணிக்கிறோம். அண்டு பர்செப்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து மூடில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் எலிவேட்டட், யூஃபோரிக் அண்டு
எக்ஸ்பான்சிவ் மூட் இருக்கும், இரிட்டபிலிட்டி அண்ட் ஈஸிலி அக்ரீடு வித் ஆங்கர்டு இஃப் சேலஞ்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தாட் மூடில் வந்து ஓவர் ஆக்டிவிட்டி எலிவேட்டட் மூட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, அவ்வளோதான். தாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் ஆஃப் ஐடியாஸ், ரேசிங் ஆஃப் தாட்ஸ், நெக்ஸ்ட் டிஸ்ட்ராக்டபிலிட்டி, புவர் கான்சன்ட்ரேஷன், இன்ஃப்ளேட்டட் செல்ஃப் எஸ்டீம் இருக்குது. ஸ்பீச்சில் வந்து டால்கிங் ரேப்பிட்லி, எக்ஸசிவ்லி, லவுடாக பேசுவாங்க, டிஃபிகல்ட் டு இன்ட்ரப்ட், ரிதம் எல்லாமே வந்து சேஞ்சஸாக இருக்குது. பிஹேவியர் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ்டு கோல் டைரக்டட் ஆர் சைக்கோமோட்டார். நெக்ஸ்ட் வந்து எக்ஸசிவ் இன்வால்மெண்ட் ஆஃப் ப்ளஷர் பட் ரிஸ்கி ஆக்டிவிட்டீஸ். நெக்ஸ்ட் ஓவர் ஃபேமிலிட்டேரியன், இன்ஸ்ட்ரெசிவ் அண்டு சோசியல் பிஹேவியர்னு சொல்லியிருக்காங்க. இந்த சப்டைட்டில் மட்டும் எழுதிக்கோங்க. அந்த சப்டைட்டில் அட்லீஸ்ட் ஒரு 2 சிம்டமாவது மென்ஷன் பண்ணிங்கன்னா போதும். நெக்ஸ்ட்டு பர்செப்ஷன், ஹாலோசினேஷன் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், டிஸ்ட்ராக்ஷன் ப்ரெசென்ட் ஆயிருக்கும்னு சொல்கிறாங்க. பயாலஜிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப் வந்து அஃபெக்ட் ஆகுது, டிக்ரீஸ்ட் இன் த நீட் ஆஃப் ஸ்லீப், இன்க்ரீஸ்ட் இன் அப்பிடைட், அடுத்தது பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் லிபிடோ. நெக்ஸ்ட் இன்சைட் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து புவர் இன்சைட் டு இல்னஸ், இம்பேர்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட், அதாவது அவங்களுக்கு வந்து இந்த டிசீஸை பற்றின அவேர்னஸ் எதுவும் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொல்லிடுறாங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா மூடு, தாட்டு, ஸ்பீச், பிஹேவியர், பர்செப்ஷன், பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன் அண்ட் இன்சைட் அண்ட் ஜட்ஜ்மெண்ட்னு போட்டு இந்த சப்டைட்டில் எழுதிக்கோங்க. சப்டைட்டில் ஒரு 2 சிம்டம் மட்டும் படித்து கரெக்டாக எழுதி வச்சுக்கோங்க போதும். நெக்ஸ்ட் யூ மூவ் ஆன் டு த டயக்னோஸ்டிக் க்ரைட்டீரியா. டயக்னோஸ்டிக் க்ரைட்டீரியா நான் சொன்ன மாதிரி 2ஆக கிளாஸிஃபை பண்ணிக்கிறோம். இந்த 2 க்ரைட்டீரியாஸில் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ICD-10 க்ரைட்டீரியா அண்டு ஜென்ரல் இன்வெஸ்டிகேஷன். ICD-10 க்ரைட்டீரியானா ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம பார்த்த சிம்டம் வந்து எத்தனை பர்சன்டேஜ் பேஷண்ட்டுக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு அதை வச்சு ஒரு ஸ்கோரிங் போடுறது. அதுதான் ஃபஸ்ட்டு. டிஸ்டன்ட் பீரியட், அப்நார்மல் எலிவேட்டட் ஆர் எக்ஸ்பென்ஷன், மூட் இரிட்டபிள் வித் எனர்ஜி ஆர் ஆக்டிவிட்டி சொல்லிடுறோம். ஃபர்ஸ்ட் அந்த டியூரேஷன் வந்து மென்ஷன் பண்ணணும், 1 வீக்காக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அடுத்து இம்பேர்மெண்ட் பார்த்தீங்கன்னா மார்க்டு டிஸ்டர்பன்ஸ், ஃபங்க்ஷனிங், ஹாஸ்பிட்டல் ஏதாவது எடுத்துகிட்டு போகணுமான்னு பார்த்துக்கணும். எக்ஸ்க்ளூஷனில் no need to the substance or the use of medical condition, அதாவது சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் ஏதாவது இருக்கான்னு, நாட் இன் டியூ டு த சப்ஸ்டன்ஸ் யூஸ் ஆர் மெடிக்கல் கண்டிஷன், இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் அந்த சிம்டம் வச்சு உங்களுக்கு அந்த கிரேடை வந்து மென்ஷன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ICD-10 கிளாஸிஃபிகேஷன். ஜஸ்ட் நம்மளோட மெடிக்கல் கிளாஸிஃபிகேஷன் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி கலெக்ஷன், ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன், நியூராலஜிக்கல் எக்ஸாமினேஷன், மென்டல் ஸ்டேட்டஸ் எக்ஸாமினேஷன், தென் மினிமெண்டல் ஸ்டேட்டஸ் எக்ஸாமினேஷன், கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் பார்க்கணும், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட், தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட், எலக்ட்ரோலைசிஸ்லாம் செக் பண்ணணும், யூரின் டெஸ்ட் பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜிங் ஸ்டடீஸில் CT ஸ்கேன், MRI, EEG அண்டு சைக்கோமோட்டர் அசஸ்மெண்ட் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. டயக்னோஸ்டிக் எவல்யூஷனில் மெயினாக அந்த செகண்ட் எழுதிட்டிங்கன்னா கூட போதும். நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் மாடலிட்டிஸை 2 ட்ரீட்மெண்ட் மாடலிட்டிஸை கிளாஸிஃபை பண்ணுறோம். ஃபார்மகாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட் அண்ட் தெரபியூட்டிக் மேனேஜ்மெண்ட். ஃபார்மகாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் மேனியா அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா மூட் ஸ்டெபிலைசர், லித்தியம் மறக்கவே கூடாது நீங்கள். மூட் ஸ்டெபிலைசர், ஆன்டிசைகோட்டிக்ஸ், பென்சோடையபைன்ஸ் அண்ட் எலக்ட்ரோகன்வல்சிவ் தெரப்பி. ஃபர்ஸ்ட் வந்து மூட் ஸ்டெபிலைசரில் லித்தியம் கார்போனேட், நெக்ஸ்ட் வால்பரேட் அண்ட் கார்போமazepine, இதில் இந்த 3 டெக்ஸை மெமரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆன்டிசைகோட்டிக்ஸில் டைப்பிக்கல், டைப்பிக்கலில் ஹாலோபிரிடால் அண்ட் வந்து ஏடைப்பிக்கலில் ரெஸ்பிரிடான், ஒலன்சிபைன். பென்சோடைசபைன்ஸில் லோராசிபம், டயாசிபம் கொடுக்குறோம். எலக்ட்ரோகன்வல்சிவ் தெரப்பி வந்து பார்த்தீங்கன்னா சிவியர் மேனிக் கண்டிஷன்ஸில் மட்டும் யூஸ் பண்ணுறோம். இந்த 3 ட்ரக்ஸை நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் யூ மூவ் ஆன் டு த தெரபியூட்டிக் மேனேஜ்மெண்ட். டோட்டலாக அந்த 6 தெரப்பீஸ் கொடுக்குறோம். காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி, எக்ஸ்போஷர் அண்ட் ரெஸ்பான்ஸ் ப்ரிவென்ஷன், சப்போர்ட்டிவ் சைக்கோதெரப்பி, குரூப் தெரப்பி, ஃபேமிலி தெரப்பி, அதர் தெரப்பீஸ். காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து பேஷண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அவங்களோட எந்த டிஃபெக்டில் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன வேணும், அந்த நீடை பொறுத்து கேர் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் எக்ஸ்போஷர் அண்ட் ரெஸ்பான்சிவ் தெரப்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பிஹேவியர் தெரப்பின்னு சொல்கிறாங்க. பேஷண்ட்டுக்கு வந்து ஆன்சைட்டி அண்ட் ப்ரொவோக்கிங் லெவல் வந்து பிரேக் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் த அப்சஷன் அண்ட் கம்பல்ஷன் சைக்கிள். நெக்ஸ்ட் we move on to the supportive therapy. சப்போர்ட்டிவ் சைக்கோதெரப்பி மீன்ஸ் த எமோஷனல் அண்ட் எஜுகேஷனல் சப்போர்ட். ஃபேமிலி தெரப்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலிஸ்க்கு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சப்போர்ட் கொடுக்குறது. அதர் தெரப்பீஸில் ட்ரைனிங் அண்ட் குரூப் தெரப்பீஸ், ரிலாக்ஸேஷன் தெரப்பி, மியூசிக் தெரப்பி, டைவர்ஷன் தெரப்பின்னு சொல்லிடுறாங்க. இதில் ரோல் ஆஃப் நர்ஸில் ஒரு 10 பாயிண்ட் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து பேஷண்ட்டுக்கு சேஃப்டி என்ஷூர் பண்ணணும், ஏன்னா அவங்க யூஃபோரியால் இருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ரொவைட் ஏ ஸ்ட்ரக்சர்ட் என்விரான்மெண்ட், மெடிகேஷன் கரெக்டாக அட்மினிஸ்டர் பண்ணணும், ப்ரொமோட் த ஸ்லீப் அண்ட் ரெஸ்ட் நெசசரி, அசிஸ்ட் த நியூட்ரிஷன் அண்ட் டீஹைட்ரேஷன், மேனேஜிங் த கம்யூனிகேஷன், encouraging the patient care and channel excess energy, psychoeducation and facility of social skill and rehabilitation. ஜஸ்ட் அந்த சப்டைட்டில்ஸ் மட்டும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா கூட போதும், உள்ள நீங்கள் ஓனாக எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம மூவ் ஆன் டு த நர்சிங் டயக்னோசிஸ் ஆஃப் மெனியா. இந்த நர்சிங் டயக்னோசிஸ் வந்து ப்ரியாரிட்டி வைஸ் மேக் பண்ணுது. இதில் எந்த சேஞ்சஸும் நீங்கள் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஃபார் வயலன்ஸ் ரிலேட்டட் டு இம்பல்சிவிட்டி. செகண்ட் வந்து டிஸ்டர்ப்டு தாட் ப்ராசஸ் ரிலேட்டட் டு ஃப்ளைட் ஆஃப் ஐடியாஸ். Third, imbalanced nutritional status less than body requirement related to hyperactivity and distractibility. Sleeping pattern disturbance related to decreased need for sleep and psychomotor agitation. Impaired social interaction related to the என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டென்சிவ் அண்டு இன்டிசிபிட்டட் பிஹேவியர்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் we move on to the summary. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன், டைப்ஸு,
epidemiology, etiology, clinical manifestation, psychopathology, diagnosis, pharmacological management, therapeutic management, nursing management, diagnosis பார்த்துட்டோம். இதை ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். மேனியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சிவியர் மூட் டிசார்டர். நம்மளுக்கு வந்து ஹைப்பர் ஆக்டிவிட்டி ஆஃப் மூட் இருக்குது, அவ்வளோதான் இன்ட்ரொடக்ஷனில். டெஃபினேஷனில் அந்த 3 டெஃபினேஷனில் 2 டெஃபினேஷன் மெமரி பண்ணிக்கோங்க. ஐசிடி கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 30ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 30.0 1 to 8ன்னு போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போமேனியா, மேனியா வித்தவுட் எபிசோடு, வித்தவுட் சிம்டம், அன்ஸ்பெசிஃபைடுன்னு சொல்லிட்டு கரெக்டாக எழுதிருங்க. டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 டைப்ஸ் கொடுத்துருக்கோம். ஹைப்போமேனியா, அடுத்து டெலிரியஸ் மேனியா, ரெக்கரண்ட் மேனியா, யூனிபோலார் மேனியா, மிக்ஸ்டு மேனியா அப்படின்னு சொல்லிட்டு. எபிடமாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 2% வந்து அஃபெக்ட் பண்ணுது. மேல் அண்ட் ஃபீமேல் ஈக்குவலாக அஃபெக்ட் ஆகுறாங்க. மேலுக்கு வந்து மேனியா வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகம், ஃபீமேலுக்கு வந்து டிப்ரெஷன் வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகம்னு சொல்லிடுறோம். ஆன்செட் ஆஃப் ஏஜ் பார்த்தீங்கன்னா 15 to 30 இயர்ஸ், 50 இயர்ஸ்க்கு மேலே மேனியா வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மின்னு சொல்லிடுறாங்க. ஈட்டியாலஜி ஒரு 6 ஈட்டியாலஜியாக கிளாஸிஃபை பண்ணிக்கிறோம். ஜெனட்டிக், பயோகெமிக்கல், நியூரோ எண்டோக்ரைன், நியூரோ அனாட்டமிக்கல், அடுத்தது சோசியல் அண்டு ஃபேமிலியல் பிரிச்சுடுறோம். அதுக்குள்ளே என்னென்ன ஹார்மோன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுதுன்னு கிளியராக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷனில் நம்ம ஒரு 6 டாபிக்ஸாக கொடுத்துருக்கோம். மூட், ஸ்பீச், பெர்செப்ஷன் அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த சப்டைட்டில்ஸ் வச்சு உள்ள 2 சிம்டம் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் டயக்னோசிஸில் அவங்களோட சிம்டம் பொறுத்து நம்ம கிரேட் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிடி கிளாசிஃபிகேஷன். ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி கலெக்ஷன், ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன், மென்டல் ஸ்டேட்டஸ் எக்ஸாமினேஷன், மினிமென்டல் ஸ்டேட்டஸ் எக்ஸாமினேஷன், நியூராலஜிக்கல் எக்ஸாமினேஷன், பிளட், அடுத்து யூரின் டெஸ்ட் அதெல்லாம் எடுத்திங்கன்னா நார்மல் டயக்னோசிஸ். நெக்ஸ்ட் ஃபார்மகாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட் அண்ட் தெரபியூட்டிக் மேனேஜ்மெண்ட். ஃபார்மகாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் மூன் ஸ்டெபிலைசர் தான் மெயினான இருக்குது, லித்தியம் அது. தெரபியூட்டிக் மேனேஜ்மெண்ட்டில் காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி, ஃபேமிலி தெரப்பி அதெல்லாம் எழுதிட்டிங்கன்னா போதும். நர்சிங் மேனேஜ்மெண்ட்டில் அந்த 10 பாயிண்ட் தெளிவாக படிச்சுக்கோங்க. அதில் அட்லீஸ்ட் ஒரு 5 பாயிண்ட் எழுதுங்க. நர்சிங் டயக்னோசிஸில் அந்த 5 டயக்னோசிஸ் லிஸ்ட் டவுன் பண்ணிவிட்டு ஒரு இல்லைனா 2 டயக்னோசிஸ்க்கு ப்ராசஸ் மேக் பண்ணுங்கள். காம்ப்ளிகேஷன் ஆஃப் மேனியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ், சூசைட், சோசியல் ஆர் ஆக்குபேஷனல் டிக்ளைன். இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மேனியா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிதுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எக்ஸே கொஷனில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.